ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிகே ஸ்டடி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் வரப்போகுதுங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜூலைன்னு நினைக்கிறேன், ஜூலையில் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை ரைடு போயிருந்தோம். ஸோ பைக்கில் வந்து தனியாக போயிருந்தோம், ஒரு வாரம் போயிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி இப்போ நம்ம மும்பை ரைடு போக போகிறோம். ஆனால் இந்த டைம் பைக்கில் இல்லைங்க, காரில் போக போகிறோம். ஆமாங்க, கார் வந்து நம்ம ரெடியாக நிற்கிது. ஸோ காரில் வந்து என்ன அப்படின்னா அம்மாவும் கூட வராங்க. ஸோ அதுதான் ஸ்பெஷலு. இந்த வாட்டி வந்து நானும் அம்மா 2 பேரும் ரைடு வர போகிறோம். எங்கே அப்படின்னா மும்பை தான். ஸோ இது எத்தனை நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 நாள் வருங்க. என்ன ரீசன்னா போகிறக்கு 2 நாள், வரக்கு 2 நாள். ஸோ அதனால் இதே 4 நாள் போயிடும் இல்லையா. ஸோ அங்கே ஒரு 5 6 நாள், ஒரு 6 பிளேஸ் பார்த்துருக்கு. ஸோ 6 பிளேஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் வீடியோ ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா அம்மாவும் வராங்க, அது மட்டும் இல்லாமல் மற்ற பிளேசஸ் நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ஃபுல்லாக போக போகிறோம். என்ன அப்படின்னா துணி பேக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் ரெடி பண்ணுறேன், வாங்க. கிரெடிட் கார்டு போடலாம்ல. நான் டேங்க் ஃபுல்ண்ணா 45 லிட்டரு, 40 அடிங்க. அப்புறம் 5 பார்த்துக்கலாம். 40 அடிங்க. நார்மல் தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். நார்மல் தான் ஓபன் பண்ணுங்க. இப்போ 40 லிட்டர் மட்டும் அடிக்கணும். இல்லை 40 அடிங்க, ஃபுல்லாக 45 செக் பண்ணிக்கலாம். அதான் பார்க்கலாம். ஃபுல் பண்ணுறதுன்னா 40 லிட்டர். 40 லிட்டர் அடிங்க பார்க்கலாம் முதல்ல. ஆக்சுவலாக என்னன்னா 45 லிட்டர் அடிக்கணும். இப்போதைக்கு 40 லிட்டர் அடித்து பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறம் 45 தான் கன்ஃபார்மாக செக் பண்ணி பார்ப்போம். 45 தான், இதுக்குள்ள செக் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,45,000 ஓடி இருக்குது. ஸோ நம்ம மும்பை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய் கிடச்சிருக்குறோம். ஸோ 4,000 ரூபாய் கிடச்சதே பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டேங்க் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் அங்கே போயிருன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம இடையில அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம், இன்றைக்கி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மும்பை ட்ரிப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ட் ஐகானில் தான் போக போகிறோம். ஸோ நம்ம கார் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் எடுத்தது தாங்க. ஸோ 1:30க்கு எடுத்தோம். ஸோ நம்ம காரு இதில் தான் வந்து நம்ம மும்பை ரைடே போக போகிறோம். ஸோ திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். ஸோ என்னென்ன அப்படின்னா ஸோ தலகாணி, அப்புறம் ஜெர்க்கின்னு, பேக், இதில் வந்து லேப்டாப்பு, அப்புறம் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஸோ டிக்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் இது இருக்குங்க. அது வந்து அம்மா கொடுத்த துணி ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, இது ட்ரெஸ்ஸு தனிக்கன் வாங்கிட்டோம். என்ன ரீசன்னா ஒரு வேளை நமக்கு ஏதாவது தண்ணி சேரலைன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் தண்ணிக்கன் 2 வாங்கியிருக்கோம். 10ன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன ஏதுன்னு. ஸோ இதாங்க நம்ம ஃபோர்ட் ஐகான். இதில் தான் வந்து நம்ம மும்பை ரைடு போக போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆசனூரில் இருக்குங்க. செப்மே டீ சாப்பிட்டு தான் போவோம். அம்மா அங்கே போகிறாங்க. ஸோ இங்கே டீ சாப்பிட்டுட்டு இது மாதிரி தான் கிளம்பவே போகிறோம். வாங்க அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி எப்படி இருக்குங்க யார் ரோடு சூப்பராக இருக்குது பாரு. இந்த அது படத்தில் வர்ற மாதிரி ரோடு பயங்கரமாக இருக்குது. ரோடை விட அந்த இது நல்லா இருக்குது. போகிற அந்த இது தான் சூப்பராக இருக்குங்க பாரு. அவங்க மும்பை தான் வராங்க நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், டைம் பார்த்தீங்கன்னா 7:22. ஸோ ஹைவே ரோட்டில் தான் இருக்கோம். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் நான் ஸ்டாப்பாக வந்துட்டோம். ஸோ ஒரு 2 நிமிஷம் நிற்கலாமே ஓரம் கட்டியிருக்கோம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு பிளானில் ஒரு சின்ன இது என்னென்னா நாளைக்கு வந்து அம்போலி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நேராக அங்கே தான் போகிறோம். பங்கில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு 1 hour தானே தூங்கிட்டு அப்புறம் அம்போலி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அது எங்கே இருக்குன்னா இங்கேருந்து நம்ம சத்தியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 கிலோமீட்டர் வரும். ஸோ அதனால் பங்க்கு போயிட்டு ஸ்டே பண்ணுற ஐடியா இல்லை, இப்படியே நான் ஸ்டாப்பாக போகிறத ஐடியா. ஸோ அதாவது ரொம்ப தூக்கம் வந்துச்சு அப்படின்னா ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறோம். இப்போ நாளைக்கு போகிறது பார்த்திங்கன்னா அம்போலி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அங்கே போயிட்டு தான் போக போகிறோம். பாருங்கள் ஏங்க, ஒரு டீ கடை கூட இல்லைங்க. டீ கடை தேடி தேடி எங்களுக்கு வெறுத்தே போச்சு. கிட்டத்தட்ட இந்த ஹோட்டல்ஸ்லாம் லைட்லாம் நிறையா போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடமா வந்து நிறுத்திட்டே வருவோம். ஸோ இது டீ கடையா கடைசியில் பார்த்தா டீ கடையே இல்லை, ஸ்வீட் கடை தான் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக எங்கன்னா கர்நாடகாவில் தான் இருக்கும். அந்த பின்னாடி அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கர்நாடகாவில் தான் இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டீ கடை கிடச்சிருச்சு.
ஆக்சுவலாக என்னென்னா டீ கடை மாதிரி விற்கல. மெயின் இந்த மல்லிகை கடை ஸ்வீட் கடை இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து இந்த ஃப்ளாக்ஸில் டீ வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சோன்னா அந்த டம்ளார் இருக்குல்ல, நாங்கள் நின்ன இடத்துல லெஃப்ட் ரைட் 2 இடத்துலையும் பார்த்தா டம்ளார் இருந்துச்சு. ஸோ அந்த டம்ளார் வச்சு தான் கண்டுபிடிச்சோம். ஒரு வழியாக டீ கடை கிடச்சிருச்சு. இன்னும் சாப்பிட்றதுக்கு நீ என்னன்னு தெரியல. ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஹோட்டல்ஸும் எங்களுக்கு பெருசாக தென்படலை. ஸோ இப்போ டைம் எட்டாச்சு இல்லையா, டீ சாப்பிட்டுட்டு, ஏன்னா நாங்கள் வரும்போது சாயந்தரம் டீ குடிக்கலிங்க. ஸோ டீ சாப்பிட்டுட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 9,000 நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 560 கிலோமீட்டர் இருக்குதுங்க, பார்ப்போம். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 9 ஆச்சு. ஸோ இன்னும் இங்கேருந்து 523 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு மேலே கடை விட்டால் சாப்பிட கிடைக்காது. அதனால் சாப்பிட்டு தான் வந்துட்டோம். பார்ப்போம். எப்படி இருந்தாலும் காலையில் லொக்கேஷன் போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மணி ஆயிரம் நினைக்கிறேன். அதாவது நான் ஸ்டாப்பாக போனால் 6 மணி, நம்ம ஸ்டாப் பண்ணி போனோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 8-9 ஆயிரம் காலையில் போகிறதுக்கு. பார்ப்போம். भैया भैया में फुशका है, परोटा है, सीपी है, केपी है, चिकन राइस, चिकन कुरमा, चिकन कबाब, फिश, चिकन राइस जब आप प्लेट डालना परोटा कितना म्हणजे एक देव फाळ को मस्त लागेल. तुम्हें नहीं खाते चिकन राइस चिकन राइस है, पुन्हा एक परोटा. हां और साइड्स क्या दियो? क्या साला चिकन खुरमा है, चिकन कबाब है, चिकन खुरमा बस. चिकन खुरमा बस. ए भाई चिकन खुरमा का दूध மீன் குழம்பா भैया किधर என்னது இது दाल 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 का साला. எதுக்காமா हाँ दाल चिकन दाल का साला. दाल ग्रेवी Okay, दूसरा okay. भी देते. ஆக்சுவலாக சும்மா வச்சுருக்காங்க. வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்குது. உனக்கு என்னம்மா சொல்லியிருக்கேன்? உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? புரோட்டாவும் சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கு. இல்லைம்மா பிரியாணி போடுவாங்கல்ல, ஆக்சுவலாக என்னென்னா இதை பார்த்தா பிரியாணி ஃபீல் தான் வருது. பிரியாணி தான் இப்படி கொடுப்பாங்க. இங்கேயும் சிக்கன் ரைஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரில, இது என்ன ரேட்டுன்னு தெரில. வரட்டும் ரேட்டு கேட்போம். நம்ம ஒரு ரேட்டுக்கு चिकन राइस சொன்னது. भैया चिकन किधर भैया? भैया चिकन राइस में चिकन इला राइस. चिकन राइस नहीं, चिकन नहीं, चिकन राइस. चिकन राइस के हाँ चिकन राइस का तो चिकन का रहता ना पीस उसमें ज़्यादा. है ना मामा? चिकन बिरयानी बनाते हैं ना. हाँ चिकन राइस को चिकन बिरयानी बोलते हैं उसको. पीस लिए अभी नहीं सुनो. हाँ पीस नहीं खाली राइस आता वो. ओनली राइस उसका. हाँ बिरयानी बोले तो बिरयानी देता. पीस नहीं. नहीं बिरयानी बोलते तो बिरयानी देता. चिल्ली है ना, चिल्ली चिल्ली हाँ चिल्ली है. कितना? वो 60 रुपीस फुल ले तो 120. और 60 वाला कितना? नीले बन के रखा लगा. एक्चुअली ये दबा कबाब दे. हाँ कबाब दे मारे चिल्ली. பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸில் சிக்கன் இல்லைங்க, வெறும் குஸ்கா தான் இருக்குது. நான் கூட பீஸ் சேர்த்த மாதிரி இது பீஸ்லேயே சொல்ல முடியாது. அப்போ சில்லி தான் வாங்க மாட்டிருக்கு தனியாக. चिल्ली का कबाब. ஆ परोटा की चिकन இல்லை இல்லை சிக்கன் குருமா. भैया चिकन राइस कितना भैया? कितना चिकन राइस? चिकन खुरमा बस हाँ 60 रुपीस. 60 रुपीस. இது 150. 150. ओके ओके ओके. சிக்கன் ரைஸ் 60 ரூபாங்களாமா. அது வந்து 150 150 ரூபா. चिकन राइस का तो हमारे गांव में चिकन रंगा उसमें भर कुछ छोटे छोटे और चिकन हाँ ज्यादा डाल के देते हैं. वही सारा आया खाया करिए. अच्छा, ये अच्छा. है नहीं कुस्का हमारा इसमें ये इधर क्या कुस्का. बोलना चिकन बिरयानी जो होता है पीस आता वो है. चिकन बिरयानी का चिकन बिरयानी. बिरयानी केटी ना तो पीस वरूंगा ஆனியன் பையா दे दे दे. ஆனியन प्याज दे बा. அவங்க மட்டும் தெளிவாக கேட்டால் தான் கொடுப்பாங்க. நம்ம கேட்கறது தெளிவாக கேட்க. இது சாஸ்லாம் இல்லையா? ஆக்சுவலாக சிக்கன் ரைஸ் கிடையாது, இது வந்து பிரியாணிங்க. குழம்பு அவர் பார்த்திங்கன்னா சாப்பாடு, பருப்பு குழம்பு. இது வந்து சில்லி. இது என்னது? குருமா. அப்புறம் புரோட்டா. இது வந்து 150, இது 60 நினைக்கிறேன், இது 60. அவ்வளோதாங்க. ஸோ மொத்தமாக இதுதான் இப்போதைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன்.
ஆக்சுவலாக இந்த கடை தான் சாப்பிட்டோம். கடை பேர் அல் ஃபலாஹா, அல் அல்ஃபா ஹோட்டல். சாப்பிட்டாச்சுங்க. ஆக்சுவலாக இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். ரைஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரைஸ் கிடையாது, சிக்கன் பிரியாணி தான் அது. ஆக்சுவலாக அது குஸ்காங்க, அது சிக்கன் ரைஸ் கிடையாது, குஸ்கா. நல்லா இருந்துச்சுங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சிக்கன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது பேர் என்ன, புரோட்டா நல்லா இருந்துச்சு. இப்போ என்னென்னா அடுத்தது கிளம்ப தான் போகிறோம். இன்னும் ஒரு 530 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ காலையில் வந்து அம்போலி வாட்டர் ஃபால்ஸ் போகணும் இல்லையா? ஸோ அதனால் கரெக்டாக இப்போ வந்து கிளம்புனா ஒரு எப்படி பார்த்தா ஒரு 7-8 இருங்க. ஏன்னா இடையில தூக்கம் வந்துச்சுன்னா நீ தூங்கிடுவோம். ஸோ அதனால் எப்படி தான் 8 மணி ஆகிடும். சரி வாங்க போவோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:46. இன்னும் தூங்கலைங்க, கண்ணெல்லாம் சவந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியிலேருந்து அம்போலி வாட்டர் ஃபால்ஸுக்கு கரெக்டாக ஒரு 750 கிலோமீட்ரு. இப்போ 450 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் போகணுங்க. ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெட்ரோல் பங்கில் வண்டி உரம் போட்டோம். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் தூங்கினா போதும். ஸோ அதுக்கு ஏன் ரூம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பங்கில் வண்டி போட்டோம். ஸோ நம்ம கார் நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ அதனால் ஒரு 300 கிலோமீட்டர் தான். காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பினோம்னா ஒரு 10 மணிக்கு போயிடுவோம். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்க போது. அது இல்லாமல் ஓட்டலாங்க, தூங்காமல் ஓட்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்துனா என்ன பண்ணுறது? அதனால தான் ஃப்ளாட் ஆகலன்னு வண்டியை போட்டோம். பார்ப்போங்க. இந்த vlog இதோட முடிஞ்சுது. ஸோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.